இந்த வீடியோல இன்ஸ்டால் பண்ண பைத்தானை VS கோட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னா பார்க்க போறோம். So let's start. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி நம்ம பைத்தன் ஃபைலில் ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம பைத்தன் நாங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபைன், இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டேரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேங்களா? டேரெக்டாக அதோட ஃபைலுக்கு போகும், அதோட ஒரிஜினல் பாத்துக்கு போகும். ஸோ அங்கே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணணும், டேரெக்டாக இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபைன், இப்போ உங்களுக்கு இங்கே காட்டும் பாருங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஃபைன், நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஃபைன், ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை எப்படி செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, VS கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும், இப்போது ஒரு பைத்தன் ஃபைலை நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஃபைன், ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஃபோல்டர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். தட் ஃபோல்டர் நேம் வாஸ் பைத்தன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ண போகிறேன், VS கோட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி சார் ஓப்பன் பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபோல்டர் எதில் ஓப்பன் ஆகும், VS ஸ்டுடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் உங்களுக்கு என்ன ஆகும், அது ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன், இதை கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபார்மாலிட்டி தான், நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைன், நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே இருக்கா, பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். தட் ஃபைல் நேம் வாஸ், நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, இன்ட்ரோ டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பைத்தன் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்ட்ரோ டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு என்னால் இதை ஒர்க் ஆகுமா, இதில் போடுற கோடு நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுமான்னா டேரெக்டாக இங்கே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பைத்தனை நீங்கள் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணாமல், ஓகேங்களா, உங்களுடைய சிஸ்டமில் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணாமல் இங்கே ஒர்க் ஆகுமா, VS கோடில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் போட்டுட்டேன். இதை இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரன் இருக்கு இல்லையா, இங்கே ரனில் போயிட்டு டெர்மினல் இருக்கு, நியூ டெர்மினலில் போயிட்டு நம்ம ரன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லையோ அதில் இல்லை போய்ட்டு நம்மளாம் ரன் பண்ண முடியல, ஷெல்லில் நம்ம வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டேரெக்டாக ரன் பண்ணலாம். அப்போ அதுக்கு எப்படி சார் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியது, அதாவது இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் 1 2 3 4 5 ஃபிஃப்த்தாக எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிக்கும் சைடில். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னது பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடானதெல்லாம் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோடது ஒன்று இருக்குது தெரியுதா, மைக்ரோசாஃப்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது கூட பைலான்ஸ் அண்ட் பைத்தான் டீபக்கர் இந்த இருக்கு இல்லையா, பைத்தான் டீபக்கர் இவங்களும் உங்களுக்கு என்ன ஆவாங்க, கூட இன்ஸ்டால் ஆவாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன், இப்போ நம்ம இந்த பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் ஆகுதா, இன்ஸ்டாலிங் அப்படிங்கிறது ஒரு ஃபியூ மினிட்ஸில் இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைன், அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைன், இந்த பைத்தன் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா பைத்தன், பைலான்ஸ் அண்ட் பைத்தன் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஃபைன், இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ஃபைன், இப்போ நீங்கள் இதை எப்படி சார் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் அகைன் பைத்தான்னு கொடுத்து பாருங்கள். இந்த பைத்தன் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதே மாதிரி வேறு யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தன் டீபக்கர், அதே மாதிரி பைலான்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன், பைலான்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும், அது கீழே எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் பைலான்ஸும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கும், இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அதை தெரியும், பைலான்ஸ்னு கொடுத்தாலே அது வரும். ஓகேங்களா? அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபைன், இந்த இருக்கா பைலான்ஸ், பைத்தன்
அதே மாதிரி பைத்தான் டீபகர் இதெல்லாம் வரும். இந்த பைலான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைத்தனோட இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் லைக் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சம்திங் ஐ வாண்ட் டு டைப் ஏதோ ஒன்று. இப்போ நான் வந்து லைக் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட்டுன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடில் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் இன்டெலிஜென்ஸ். அப்போது இது என்ன பண்ணும், பைத்தனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணு காட்டும், எனக்கு ரெஃபரன்ஸில் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஃபைன், இந்த மாதிரி காட்டுறதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபைன், ஒன்ஸ் நீங்கள் பைத்தன் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு ஐக்கன் இந்த இடத்துல இருந்திருக்காது, இப்போ உங்களுக்கு இருக்கும். எப்போ? ஆஃப்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸை. ஓகேவா? ஃபைன், இப்போது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகி அந்த டெர்மினலில் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ இஃப் இன்கேஸ் நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபைன், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் போதும், இந்த ப்ளே ஐக்கானை நீங்கள் லைக் இந்த ஒரு ஐக்கான் இருக்குல்லையா, ஒரு ப்ளே பட்டன் மாதிரி, இந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இஃப் இன்கே இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 100 + 150 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் 1 லைன் இருந்துச்சு, இப்போ 2 லைன்ஸ் இருக்காங்க, 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களா. ஸோ அதை கண்டினியூஸ்லி இது என்ன பண்ணுது, அவங்க அந்த 2 பேரையுமே இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு பைத்தன் ஃபைலை இங்கே VS கோடில் ரன் பண்ணிக்க முடியும். ஃபைன், அது மட்டும் இல்லாமல் இங்கே ரன் பைத்தான் ஃபைல் இருக்கு இல்லையா, இதே கொடுத்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ரன் பண்ணிக்க முடியும். நம்ம டேரெக்டாக இந்த ப்ளே ஐக்கான் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு VS கோடில் ஒரு பைத்தன் ஃபைலை நம்ம எப்படி ரன் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.